26 எலெக்ஷன் வருதுல்ல, உங்கள் சப்போர்ட் யாருக்கு? ஆப்வியஸ்லி டிவிக்கு தான். டிவிக்கு ஏன் ப்ரோ? எனக்கு எப்படி சொல்கிறது, 2 கட்சி 2 சின்னன்னு பார்த்து போர் அடிச்சிச்சு. புதுசாக ஒன்று பண்ணுவோம். ஆல்ரெடி புதுசாக ஒன்று பண்ணேன், அவரை டம்மியாக்கி உட்கார வச்சிட்டாங்க. ஆப்வியஸ்லி சீமான் சார் தான், வேறு யார்? அவரை எதிர்பார்ப்போல பண்ணேன், அவரை கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ தளபதி இறங்கியிருக்காரு, ஆல்வேஸ் மக்கள் இயக்கத்தில் பண்ணவன், இப்போ மக்களுக்காக பண்ண வந்திருக்காரு. மக்களோட மக்களை இறங்கி பண்ணலான் தான். எப்படி அவர் மேலே இவ்வளோ நம்பிக்கை வருது உங்களுக்கு? ஏங்க ஒரு மாநாட்டிலே காட்டார் நான் யாருன்ட்டு. தான் யார், தன்னோட எப்படி என்ன அபிலிட்டி என்ன எல்லாத்தையும் காட்டார். 1 கோடிக்கு மேலே உறுப்பினர் சேர்த்துட்டாரு. எப்படி சொல்கிறது, மக்கள் இடத்துல ஒரு இடத்த பிடிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்தாலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் விஜய் சாருக்கு ஒரு லீட் வந்துட்டார். ஈக்குவல்ன்றது எலெக்ஷன் டைமில் எப்படி வேணால் மாறுதில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில கட்சிக்கான பிளாக் மார்க் வந்ததால் அது மாறிச்சா, இல்லை அவர் மேலே இருக்க பாசத்தினால அப்படி வந்துச்சான்றது சொல்ல முடியாது. மெயின் ரீசன் என்னன்னா, அவருக்குன்னு ஒரு ஸ்கோப் இருக்குது, அவருக்கும் சில ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போ அது ஒரு மக்களாக உயர்ந்துருச்சு. நிறைய நலத்திட்ட உதவிகள் இந்த கடந்த ஒரு 3 வருஷமாக அந்த எஜுகேஷன் இதுக்காக பண்ணிகிட்டு இருக்குது. சில விஷயம் அவர் பப்ளிசிட்டி பண்ணாமல், நான் யாருக்கும் பப்ளிசிட்டி பண்ணல, நான் அப்படி பண்ணலாம் சொல்லிக்கல. அவர் பண்ணணும்னு பண்ணுறாரு, நடக்கிறது அவ்வளோதான். விஜய்க்கு பெரிய அரசியல் புரிதல் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. யாருக்கும் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது புரிதல் இருக்காது ப்ரோ. கலைஞர் ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ணா தான் இருந்தார் கூட. அவர் புரிய வச்சு தான் கலைஞருக்கு இது கட்சிது. எம்ஜிஆருக்கும் அண்ணா தான் புரிய வச்சாரு. அந்த மாதிரி புரிஞ்சுட்டு யாரும் இது பண்ண முடியாது. புரிய வைக்கிறது கூட யாரும் இல்லைன்றாங்க. கட்சியில் பெருசாக ஒரு அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்றாங்க. நீங்கள் நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், நம்மளுக்கு ட்ரெயின் பண்ண ஒரு ட்ரைனர்ஸ் தான் இருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி அவரும் ஒரு ட்ரைனர் வச்சுருப்பார், அது யாரும் தெரியாது. அதாவது அரசியல் அனுபவவாளிகள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் இருக்காங்க. ஏன் எம்எல்ஏ தானே ஆனந்த் சார், அவருக்கு அரசியலை பற்றி எதுவும் தெரியாதா? பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக இருந்து வந்தவர், அவருக்கு அரசியலை பற்றி தெரியாதா? ஒரு கிராஜுவேட் தளபதி, அவருக்கு அரசியலை பற்றி தெரியாதா? விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தவர், படித்தவர், அவரை சுற்றி நல்ல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் நல்லாவும் இருக்குது. அவங்க அரசியல் கற்று தர போகிறாங்க. அரசியல் கற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அரசியல்லாம் இப்போ ஈஸியாக கற்றுக்கிறேன். சின்ன வேலைலாம் அரசியல் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அரசியல் ஒரு ஈஸி சப்ஜெக்ட் தான், படித்தா அது ஈஸியாக புரிஞ்சிடும். விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் தான் நிறைய இருக்குது, வாக்காளர்லாம் மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவரே பதில் சொல்லுவார், ஜஸ்ட் இன் க்ரோத் எனி திங்ஸ் ஆல்வேஸ், அவள் தான் முடிச்சுட்ருவார். பேசுகிறவங்க பேசின்னு தான் இருப்பான். தூற்றுவார், பேசுவார், பிறகு காணாமல் சென்று விடுவார், அவ்வளோதான். இப்போ 26ல் ஒரு ஆட்சி எப்படி பண்ண நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஆட்சி பிடிக்காரோ இல்லையோ கண்டிப்பாக எதிர்கட்சி ஆவார். ஆனால் 80% அவர்கிட்ட ஒரு வந்துருவார்ன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக ஏதோ ஒரு கருத்து கணிப்பு அதில் கூட 67, அங்கே 37 நம்ம வந்திருக்கு பார்த்ததில்ல. ஸோ அவருக்கான எதிர்பார்ப்புகள் கூட்டிகிட்டே இருக்க தவிர மேபி உட்கார கட்டி எதிர்கட்சியாக வரலாம். சீமான் விஜய் வந்ததுனால சீமானுக்கு இருந்த ஒரு செல்வாக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க, உண்மை நினைக்கிறீங்களா? அப்படியும் சொல்ல முடியாது. அவருக்கான ஒரு இது தனி பேஸ் இருக்குது, அவர்கிட்ட இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பேஸ் இருக்குது. ஆனால் விஜய் வந்ததால் அவர் கொஞ்சம் தெரியாமல் போயிட்டாருன்னு ஒரு சில பேர் நம்புகிறாங்க. அதுவும் நானும் உண்மையாக சொல்லிக்கிறேன். விஜய் நல்லா ஹைப் ஏற்றி விட்டதால கட்சி டிவிக்கே நல்லா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் சில பிரச்சனைகள்னால சீமான் ஒதுக்கிட்டார். அவர் பர்சனலாக பிரச்சனையாகவும் இருந்துச்சு, நிறைய அரசியல் பிரச்சனையும் வந்துச்சு. சில தேவையில்லாத பிரச்சனைலாம் அவர் ஹேண்டில் பண்ணதால் அவர் வெளியே தலை காட்ட முடியாமல் சில விஷயங்கள் போயிடுச்சு. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் பதுங்கியிருக்காரு, எப்போ வேணால் பாய்வார். விஜயும் சீமானும் ஒரு கூட்டணி ஆனால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பயங்கரமாக இருக்கும். நான் எதிர்பார்க்குறது விஜயும் சீமானு கூடுறதோட தேமுதிகவும் விஜயும் கூடனா இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நீ வெற்றி சென்ற பாதையில் நான் தொடர்கிறேன்னு விஜயகாந்தை பார்த்து அவர்கிட்ட போய் சொன்னதாக ஒரு நியூஸ் வந்துச்சு அது. ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் ஹைப்பாக இருக்கும். விஜய் பிரபாகரன் அவர் பையனுக்கு நான் எதுவும் பண்ணணும் ஒரு கில்ட்டி ஃபீல்னு இருக்கும். ஏன்னா நாட்களில் விஜய் அறிமுகப்படுத்தது விஜயகாந்த் சார். ஸோ அவர் கூட சேர்ந்து பிரபாகரன் கூட சேர்ந்து விஜய் ட்ராவல் பண்ணால் அது இன்னும் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும்.